வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தீயல். இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேன் ஆன் பண்ணிக்கிடுங்க. ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், ஒரு 7 வரமிளகாய், வரமிளகா கொஞ்சம் கலர் வரட்டும். அதுக்குள்ளால பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிடும். வரமிளகா எப்போவுமே தனியாக வறுத்து எடுத்துருங்க. வரமிளகா வறுபட்டுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். பெருங்காயம் எல்லாமே எடுத்துடலாம். இப்போ இதோட 1 கப்பு தேங்காய், துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, மீடியம் ஃப்ளேமில் இதை வறுத்தெடுத்துடலாம். இந்த தேங்காய் இதே மாதிரி வறுத்து சேர்க்கறதுல நல்லாயிருக்கும். குழம்பும் வாசமாகவும் இருக்கும். மறுநாள் இருந்தால் கூட குழம்பு நல்லாயிருக்கும். இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு குழம்பு. தீயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு, உள்ளி தீயல் பண்ணுவாங்க. முருங்கைக்காய் ரொம்ப வாசமாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு கைப்பிடி சாப்பாடு சாப்பிடாமல் எழும்ப மாட்டாங்க எல்லாருமே. இப்போ முருங்கைக்காய் சீசன், இதை யூஸ் பண்ணிக்குவோம். இந்த சீசன் முடிகிறதுக்குள்ள எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் கொஞ்சம் நல்லாவே வறுபடட்டும். தேங்காய் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்தாச்சு. இப்போ இதோட ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம், தனியா பொடி நான் தனியாக வறுத்து வச்சுருக்கிறேன். வீட்டில் அரைக்கிற தனியா, அதனால் நான் இதை சேர்க்கலை. இப்போ தனியா இல்லைன்னா நீங்கள் தனியாவும் இதோட சேர்த்து வறுக்கணும். தனியாக வருங்க தனியாவை. ஏன்னா தேங்காவோட டைமிங் வேறு, தனியா வறுபடுறதுக்கு டைமிங் வேறு. ரெண்டும் தனித்தனியாக வறுத்துடுங்க. தேங்காய் நல்லா வறுபட்டாச்சு. கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இனி இது விட கரைஞ்சிரும். இப்போ இறக்கச்சில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச தனியா பொடி. இது நல்லா வறுத்த தனியா பொடி, அதனால் ரொம்ப வறுக்கண்டா, இந்த சூட்லேயே இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சூடு ஆறவும்
இதை வந்து வறுத்து இது சூடாகும், இது வந்து சூடு ஆறவும் இதை வந்து நல்லா பேஸ்டாட்டு அரைச்சி எடுத்துருவோம். மசாலா வந்து நம்ம வறுத்தாச்சு, இது சூடு ஆறட்டும். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, எல்லாமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்ல பேஸ்டாட்டு அரைச்சி எடுத்துருவோம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துருவோம். மசாலாவை நைஸாக அரைச்சி வச்சாச்சு. சின்ன வெங்காயம் எடுத்துடுங்க, இதே போல் நீளமாக கட் பண்ணி வச்சுடுங்க. 2 கொத்து கருவேப்பிலை, முருங்கைக்காயில் நம்ம தீயல் பண்ணுறதுனால முருங்கைக்காயை நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 10 பல்லு பூண்டு. இவ்வளோ தான் இதுக்கு தேவை, ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். பேன்லாம் ஆயில் விட்டுடுங்க. ஆயில் சூடானோன்னு கொஞ்சமாக வெந்தயம், கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, நல்லா வதங்கட்டும். பத்து பல்லு பூண்டு, வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற முருங்கைக்காய், நம்ம இதில் வந்து புளி நிறைய சேர்க்குறோம், அதனால் தக்காளி ரொம்ப தேவைப்படாது. ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துடலாம். முருங்கைக்காய் கொஞ்சம் வெந்து வரட்டும். இந்த குழம்பு வந்து முருங்கைக்காயில் பண்ணச்சுல ரொம்ப வாசமாக இருக்கும். தீயல் பொதுவாகவே நல்லாயிருக்கும். அதுவும் நீங்கள் முருங்கைக்காய் போட்டு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும். முருங்கைக்காவும் ஓரளவுக்கு வெந்துட்டு பாதி. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா, மிக்ஸி கழுவுற தண்ணியையும் உள்ளால விட்டுடலாம். ஒரு எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி இதோடு நம்ம சேர்க்குறோம். எல்லாமே சேர்த்தாச்சு. இனி ஃபைனலாக உப்பு போட்டுருவோம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிரும். குழம்பு அதுக்குள்ளே ரெடி ஆயிரும். குழம்பு நல்லா தண்ணியெல்லாம் வற்றி கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோ தான் இந்த குழம்பு.
ரைஸோட ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.